அங்கே பவர் கார்டு, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்டுடியோ மாஸ்டர் 12 சேனல் ORB 1222 மிக்சர். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிவேட்டட் ஸ்லீக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்க லுக்காக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷன்ஸும் வந்து இந்த தடவை பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்டுடியோ மாஸ்டரில் எப்பவும் ஃப்ரண்ட்டில் வரும், ஸோ இந்த தடவை வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிக்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். கெயின் பட்டன், கெயின் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து லோக்கட் பட்டன். இது வந்து ஒன் ஆப் கம்ப்ரஸர். ஒன் ஆப் கம்ப்ரஸர் தான் இந்த மிக்சரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸருங்கிற நாப் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெயின் உங்களுக்கு பத்தலை, இதில் இருக்க கெயின் பத்தலை அப்படிங்கிறப்ப இது வந்து அடிஷ்னல் கெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 கெயின் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சிக்னலை வந்து ஈவனாக கொடுக்கும் மிக்சருக்கு. மிக்சர்லேருந்து வெளியில் போகிற அவுட்புட் வந்து ஈவனாக கொடுக்கறதுக்காக இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ கெயின் அதிகமாக வச்சா ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி நீங்கள் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேமேஜ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லார்ஜர் சவுண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை வந்து சாஃப்ட் ஆகும். இப்போ ரொம்ப கரகரன்னு அப்படி ஒரு மாதிரி சவுண்டு வந்து இப்போ சாங்ஸ் எல்லாம் குவாலிட்டி இல்லாத சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு லவுடாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஸோ இந்த நாப் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் சாஃப்டாக பார்க்கும். ரொம்ப லோ குவாலிட்டி சாங்ஸ், ரொம்ப சவுண்டே இல்லை அப்படிங்கிற சவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதுக்கு குவாலிட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்லாம் வந்து இந்த ஒரு நாபில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இந்த மிக்சரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை மிட், இது வந்து லோ மிட், இது வந்து லோ. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா 5 ஆக்ஸ் அவுட்புட் இருக்குது, 5 ஆக்ஸ் இன்புட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3. இதில் வந்து ப்ரீ போஸ்ட்டுக்கு வந்து தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ப்ரீ போஸ்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரீ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரீ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இது மட்டும்தான் வேலை செய்யும். இந்த ஃபேடர் இருக்குது பாருங்கள், இது வந்து வேலை செய்யாது. இதை நீங்கள் என்ன தான் நீங்கள் ஏற்றி இறக்குனாலும் இது வேலை செய்யாது. ப்ரீக்கு வந்து வெறும் இது மட்டும்தான் வேலை செய்யும், இந்த நாப் மட்டும்தான் வேலை செய்யும். இதே போஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேடரும் வேலை செய்யும், இந்த நாபும் வேலை செய்யும். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ ட்ரம்ஸ் ஒருத்தர் வாசிக்கிறாரு, இப்போ ட்ரம்ஸுக்கு நீங்கள் மானிட்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரம்ஸோட இன்புட்டை கொண்டாந்து இதில் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரீயில் கொடுத்துட்டு ஆக்ஸை மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபேடர் ஏற்றி இறக்குறது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு மெயினில் தான் போகும். ஸோ இப்போ அவருக்கு வந்து அது வந்து கேட்கவே கேட்காது. இப்போ அவர் என்ன வாசிக்கிறாரோ அது மட்டும்தான் அவருக்கு கேட்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இஎஃப்எக்ஸ், இதில் வந்து டபுள் எக்கோ இருக்குது, 2 எக்கோ இருக்குது இதில். நம்ம நார்மலாக இது வரைக்கும் வந்த மிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்கோ தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டபுள் எக்கோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேன் கண்ட்ரோல். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டுக்கு உண்டான ஸ்விட்ச். இது வந்து சோலோன்னு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது குரூப் 1 and 2. இப்போ 2 குரூப்புக்கும் இந்த சவுண்ட் வந்து போகணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 குரூப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேனல் 11 and 12 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்க. 2 சேனலுக்கு வந்து ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி 2 எக்கோ வந்துடும், EFX1, EFX2. இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2x24 DSPன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டுவல் மல்டி எக்கோ ப்ராசஸர். இந்த போர்டு தான் வந்து உள்ளே இருக்குது. ஸோ 2 எக்கோ ப்ராசஸர் உள்ளே இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். மிக்சரில் வந்து இன்பில்ட்டாக ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். இப்போ அதை யாராவது ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பென்ட்ரைவ் சொல்லிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பட்டனை தட்டிட்டு நீங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்கள்ட்ட போகிறப்ப அந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்டு போயிடலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர். அதை இன்ஸ்டண்ட்டாக ப்ளேபேக்கும் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பிளாட்டினம் 16 எஃபெக்ட்ஸில் வந்த மாதிரியே 7 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆக்ஸுக்கு உண்டான அவுட்புட்டோட லெவல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்ஸ் ரிட்டன் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேந்தோம் சப்ளை கொடுத்துருக்காங்க. மேலே பேந்தோம் சப்ளைக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்ஃபோன்ஸ்க்கு உண்டான இது வந்து யூஎஸ்பிக்கு வந்து எல்எஃப் அண்ட் ஹெச்எஃப். இது யூஎஸ்பிக்கு கெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பு சோலோக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத்தும் இருக்குது இந்த மிக்சரில். ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வாங்க பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் கொடுத்துருக்காங்க. இது 1/4 இன்ச்சஸ் லைன் இன்புட். இது இன்சர்ட் வந்து 5 சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் 11 and 12 வந்து இதில் வந்து ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆக்ஸ் அவுட்புட் இருக்குது. 5 ஆக்ஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. இது வந்து ஆக்ஸ் ரிட்டர்னுக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஆக்ஸ் ரிட்டர்னுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெக்கார்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டிவைஸ், ரெக்கார்டிங் டிவைஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது அவுட்புட் எடுத்து ரெக்கார்டிங்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இங்கே ரெக்கார்ட் அவுட்புட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே ஸ்டீரியோ இது ப்ளக்கு சொருவி நீங்கள் ரெக்கார்ட் அவுட்புட் எடுத்து நீங்கள் அந்த டிவைஸில் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக 2 குரூப் அவுட்டு, இதுவும் அவுட்புட்டு தான். ஸோ 2 குரூப் அவுட்டு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது 2 மெயின் அவுட்டு. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது வந்து மோனோக்குண்டான அவுட்புட்டு. இது வந்து இன்சர்ட், 2 இன்சர்ட்டு. இங்கே வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த மிக்சரை கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சரை கனெக்ட் பண்ணிட்டேன். மைக் 1ல் ஃபர்ஸ்ட்டு சேனலில் வந்து மைக் 1 மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கனெக்ட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் அண்ட் ரைட். இது வந்து மொபைல்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது, ஆக்டிவ் ஸ்பீக்கர். ஸோ அதனால் வந்து ஒரு அவுட்புட் மட்டும் எடுத்து அந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் சேனல் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோன்லேருந்து அவுட்புட் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பேஸ் எல்லாம் நல்லா பஞ்சிங்காக இருக்குது இந்த மிக்சரில். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து இதில் இங்கே வேறு 4 ஈக்குவலைசர் கொடுத்துருக்கனால ஸோ இதுலேயும் வந்து ரொம்ப துல்லியமாக நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. இதோட ரெஸ்பான்ஸ், இந்த கண்ட்ரோலோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா நமக்கு கிளியராக தெரியுது. இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறோங்கிறத. அதே மாதிரி இங்கே 7 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே பஞ்சிங்காக இருக்குது. நல்லா பேஸ் அதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மிக்சர் உண்மையிலே. இப்போ நம்ம மைக் இன்புட் கனெக்ட் பண்ணி அதை செக் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மாஸ்டரில் நான் யூஸ் பண்ணுற மைக் வந்து ஸ்டுடியோ மாஸ்டரில் SM650 XLRன்ற மைக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மைக். ஸ்டுடியோ மாஸ்டர் ஒயர் மைக்ரோஃபோனில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்லிங்ஸு பேஸு இந்த மைக் வந்து ரொம்ப ஸ்டேஜ் பர்பஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதே மாதிரி சிங்கிங் பர்பஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைக்ரோஃபோன் இன் ஸ்டுடியோ மாஸ்டர். இப்போ நான் இதான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மிக்சரோட. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. Hello, hello testing, hello. Audio check, hello, hello, hello testing, hello. Audio check, hello, hello testing, hello, hello. Audio check, hello, hello testing, testing hello, hello, hello testing, hello. Audio check, hello, hello testing. இப்போ நம்ம எக்கோவை செக் பண்ணி பார்த்துடலாம். Hello, hello testing, testing hello, hello, hello testing, hello. Audio check, hello, hello testing, testing hello, hello. Audio check, hello, hello testing, hello. Audio check, hello, testing hello, hello testing, testing. எக்கோ குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க இந்த மிக்சரில். உண்மையில் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது எக்கோலாம். சும்மா லைட்டாக நம்ம மூவ் பண்ணாலே வந்து அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து USB கனெக்ட் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். USB குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம என்ன மொபைலில் நம்ம எப்படி இப்போ மொபைல் இன்புட் கனெக்ட் பண்ணி என்ன அவுட்புட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து USB இன்புட்டும் இருக்குது. ஒன்றும் வால்யூம்லாம் ஒன்றும் கம்மியாலாம் இருக்க மாதிரி தெரியல. ஸோ யூஎஸ்பியோட குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல்லேருந்து டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது யூஎஸ்பியில் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறோமோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே மோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் அது எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கோவுக்கு வந்து எப்படி என்னென்ன இதுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்கோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே இந்த மிக்சர் வந்து ரொம்பவே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டுடியோ மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இவ்வளோ கம்மி ரேட்டு 24,000 ரூபாய் தான் MRP. ஸோ இவ்வளோ கம்மி ரேட்டில் இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் உண்மையிலே சான்ஸே இல்லை. மிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. பிளாட்டினம் 16 FXோடையே இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பீக்காக ஓடும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மிக்சரில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ வந்து நம்ம என்ன இப்போ செட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் ஓட்டிகிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்போ வந்து திடீர்னு பவர் கட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே செட் பண்ண எக்கோ எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு எதுவுமே வந்து சேஞ்சே ஆகாது. அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த மிக்சரில். திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு, எக்கோலாம் திரும்பி செட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ஒன்றுமே இதே கிடையாது. பவர் கட் ஆனாலுமே எக்கோ எல்லா செட்டிங்ஸும் வந்து நீங்கள் முன்னாடி எப்படி செட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மிக்சரில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் வந்து 2 குரூப் அவுட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 5 ஆக்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 மெயின் அவுட்புட்டு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மெயின் அவுட்புட்டையும் சேர்த்து வந்து 9 அவுட்புட் வருது. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ORB சீரீஸில் வந்து 12 சேனல் ஒன்று வருது, 18 சேனல் ஒன்று வருது. 18 சேனலுக்கும் 12 சேனலுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. சேனல் தான் டிஃப்ரென்ஸ். அதில் 18 சேனல் இருக்கும், இதில் 12 சேனல் இருக்கும். அதோட மாடல் நம்பர் வந்து ORB 1822. உங்களுக்கு 18 சேனல் ரிக்யர்மெண்ட் இருந்தால் நீங்கள் 18 சேனல் வாங்கிக்கோங்க, இல்லை 12 சேனல் ரிக்யர்மெண்ட் இருந்தால் 12 சேனல் வாங்கிக்கோங்க. ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே சேம் தான்.
ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் 12 சேனல் மிக்சர் இந்த காஸ்ட்டில் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதர் பிராண்ட் மிக்சரோடே வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு. சவுண்ட்கிராஃப்ட், Yamaha இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மிக்சர். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மிக்சரை வாங்கலாம். நெக்ஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.